விஜயோட ஆஃபீஸில் பயங்கரமான பிரச்சனைலாம் போயிட்டுருக்கு. இதெல்லாம் பார்த்து விஜய் வந்து இந்த காவேரி இங்கே நிற்காதுங்க, நீ வீட்டுக்கு போ, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இந்த பக்கம் இதை கவனித்து நம்ம சித்தப்பாவும் நம்ம எப்படி விஜயோட கம்பெனியில் பிரச்சனை ஏற்படுது, இதுக்கப்புறம் நம்ம இங்கே இருக்க தேவை கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இதை கவனித்து நம்ம காவேரியும் மனசு சந்தேகப்படுறாங்க. இந்த மனசு இங்கே என்ன பண்ணுறாரு, இவரால் இவ்வளோ பெரிய பிரச்சனையும் இந்த கிழமை இவர் மேலே சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி மனசில் நினச்சிக்கிட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு வண்டியில் ஏறி போயிட்டுருக்காங்க. அப்போது நம்ம விஜயோட சித்தப்பாவும் அங்கேருந்து ஆட்டோவில் ஏறி போயிட்டுருக்காங்க. இதை கவனித்த காவேரி வந்து நம்ம வீட்டுக்கு தானே போ, நம்ம கூட வரலாமே, இவர் எங்கே ஆட்டோ போட்டு தனியாக போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டே போயிட்டுருக்காங்க. அப்போ கரெக்டாக நம்ம விஜயோட சித்தப்பா வண்டி வந்து போகிற ஆட்டோ வந்து வேறு பக்கமாக திரும்பி போகுது. இது கவனித்து நம்ம காவேரிக்கு மனசு சந்தேகம் ஏற்பட்டு இவர் எங்கே வீட்டுக்கு வராமல் இந்த நேரத்தில் எங்கே போகிறாரு, நம்ம உடனே ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் இருக்கங்கிட்ட டிரைவர்கிட்ட சொல்கிறாங்க. அந்த ஆட்டோ ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா விஜயோட சித்தப்பா வந்து ஒரு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. இதை கவனித்து காவேரி வந்து இது யாரோட வீடாக இருக்கும், எங்கள் ஊருக்கு இந்த டைமில் என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் எட்டி பாருங்க. பார்த்தா நம்ம விஜயோட சித்தப்பா வந்து நம்ம பசுபதி கூட கையை கோத்துக்கிட்டு கட்டி பிடிச்சி சிரிச்சு சிரிச்சு பேசியிருக்கோம். இதை கவனித்து நம்ம காவேரிக்கு அப்படி செம்ம கோருது. அங்கே உடனே நேராக உள்ளே போய் என்னடா பண்ணுறக்கு, அது மட்டும் இல்லாமல் நீ ஒன்றும் திருந்தல், நீங்கள் தான் சிரிக்க வாங்க நடி பத்தாது போல அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி மிரட்டுறாங்க. அது மட்டும் காரணம் சொல்லிட்டு விஜயோட சித்தப்பா கழுத்தை முடிச்சுக்கிட்டு இவ்வளோ பிரச்சனைக்கார நீ மட்டும் தானே, உன்னால தான் விஜய் அங்கே டென்ஷனாக இருக்காரு, அங்கே ஆஃபீஸில் இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணிட்டு நீங்கள் வந்து இவங்க கூட சந்தோஷமாக சிரிச்சு பேசிட்டு இருக்கீங்க. இப்போ 2% திட்டம் போட்டு தான் விஜயை என்னையே பழி வாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவத்தில் கத்திக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்து பக்கம் விஜய் வந்து எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு நம்ம ஆஃபீஸில் இருக்க எல்லாருக்கும் பிரச்சனைலாம் சால்வ் பண்ணிடுறாங்க. அந்த பேப்பரே காமிக்கிறாங்க. இதை கவனிச்சு எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம விஜய் ஒரு பக்கம் பிரச்சனை முடிச்சாலுமே இந்த பக்கம் காவேரி புது பிரச்சனை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. ஏன்னா விஜயோட சித்தப்பாவோட முகத்திலே கிழிச்சுட்டு இருக்காங்க. நம்ம காவேரிக்கு வந்து ஏதாவது பிரச்சனை வரப்போதே எல்லாம் விஜய் வந்து காப்பாற்ற போகிறாங்களா போகிறது இருந்து வரப்போகிற உள்ள பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.